குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம் அண்டு சோஷியல் அக்கௌண்டிங், தேசிய வருவாய் அப்புறம் சமூக கணக்கீடு. நேஷ்னல் இன்கம் இஸ் ஆல்சோ பீயிங் மெஷர்ட் பை த சோஷியல் அக்கௌண்டிங். நேஷ்னல் இன்கம் வந்து வேரியஸ் மெத்தட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் சோஷியல் அக்கௌண்ட், அதாவது சமூக கணக்கிடுதல் முறை மூலமாகவும் நம்மளோட நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் திஸ் மெத்தட் த டிரான்சாக்ஷன் among various sectors such as firms, households, government, etc. are recorded and their interrelationship traced. The social accounting framework is useful for economics as well as policy makers. அப்போ இந்த சோஷியல் அக்கௌண்டிங் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ம்ஸ், ஹவுஸ்ஹோல்ட், கவர்மெண்ட், அதாவது நிறுவனங்கள், குடும்பங்கள், அரசாங்கம், இந்த துறைகளுக்கு இடையேயான தொடர்பு என்ன, இந்த துறைகளுக்கு இடையில் என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு இந்த மெத்தட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோஷியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது இல்லையா, இது எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார அறிஞர்களுக்கும் சரி, இல்லை நாட்டுக்காக கொள்கை உருவாக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. ஸோ பாரு, பிகாஸ் தி எக்கனாமிஸ்ட், அதாவது பொருளாதார அறிஞர்களாக இருந்தாலும் சரி, நாட்டுக்காக கொள்கை உருவாக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சரி பாரு அடுத்து, பிகாஸ் இட் ரெப்ரசன்ட்ஸ் த மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் அமங் வேரியஸ் செக்டார்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் சிஸ்டம். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் சிஸ்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய வேரியஸ் செக்டார்ஸ்க்கு இடையே இருக்கின்ற பொருளாதார மற்றும் புள்ளியியல் தொடர்புகளை பற்றி சொல்கிறதான் இந்த சோஷியல் அக்கௌண்டிங்னு சொல்கிறாங்க. இட் பிகம்ஸ் பாசிபிள் த ஃபோர்காஸ்ட் த ட்ரெண்ட்ஸ் ஆஃப் எக்கானமி மோர் அக்யூரேட்லி. அந்த சோஷியல் அக்கௌண்டிங் என்ன செய்யுது நமக்கு அப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தினுடைய போக்கு, ஸோ பொருளாதாரம் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாரு, சோஷியல் அக்கௌண்டிங் அண்டு செக்டார், சமூக கணக்கிடுதல் மற்றும் துறை. அண்டர் திஸ் மெத்தட் த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு செவரல் செக்டார்ஸ். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை செவரல் செக்டாராக டிவைட் பண்ணுறாங்க. இஸ் அ செக்டார் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேவிங் காமன் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் காமன் டிரான்சாக்ஷன். செக்டார் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவான எக்கனாமிக் டிரான்சாக்ஷன், ஒரு பொதுவான பொருளாதார பரிமாற்றங்களுடைய பல தனிநபர்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இருக்கலாம், அல்லது நிறுவனங்கள் சேர்ந்த ஒரு குழுவாக இருக்கலாம். அதை தான் செக்டார்னு சொல்கிறோம். த எக்கனாமி இஸ் டிவைடட் இன்டு த ஃபாலோவிங் செக்டார்ஸ். இப்போ ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை வேரியஸ் செக்டார்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. தே ஆர் ஃபர்ம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ், கவர்மெண்ட், ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் அண்டு கேபிட்டல் செக்டர். அதாவது ஃபர்ம்ஸ்னால் நிறுவனங்கள், ஹவுஸ் ஹோல்ட்னால் குடும்பங்கள், சரியா, கவர்மெண்ட்னா அரசு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்னா ஃபாரின் கண்ட்ரிஸ், கேபிட்டல் செக்டர் அப்படின்னா மூலதனத்துறை அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ பாருங்கள் அடுத்தது, ஃபர்ம்ஸ் undertake productive activities. Thus, they are all organizations which employ the factors of production to produce goods and services. அப்போ நிறுவனங்கள் தான் இந்த உற்பத்தி நடவடிக்கைகளை செய்யுது. ஸோ இதில் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை எம்ப்ளாய் பண்ணி குட்ஸையும் சர்வீஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உற்பத்தி காரணிகளை பணியமர்த்தி பொருட்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ஒரு கன்சியூமிங் என்டிட்டிஸ், சரியா. ஒரு குடும்பம் போய் என்ன பண்ணுது அப்படின்னா, குட்ஸையும் சர்வீஸையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுக்கு பதிலாக தங்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை வந்து நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான குட்ஸையும் சர்வீஸையும் வாங்கிக்குது, சரியாம்மா. ஸோ ஹவுஸ்ஹோல்ட் ஆர் கன்சியூமிங் என்டிட்டிஸ் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹூ ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஹேர் சர்வீசஸ் என்டர்ட் பை த டூல்ஸ். ஸோ ஹவுஸ்ஹோல்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபர்ம்ஸ், சரியா. தஸ் ஃபர்ம்ஸ், ஸோ அந்த மாதிரியான ஃபர்ம்ஸ், நிறுவனங்கள், ஃபர்ம்ஸ் மேக் பேமெண்ட் டு ஹவுஸ்ஹோல்ட் ஃபார் த சர்வீசஸ். அப்போ நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஹவுஸ்ஹோல்டினுடைய சர்வீஸ்க்காக பணம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஹவுஸ்ஹோல்ட் ஸ்பெண்ட் மணி இன்கம்ஸ் த ரிசீவ்டு ஆன் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபர்ம்ஸ். அப்போ நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களையும் பயனையும் வாங்குவதற்காக
ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு வாங்கின இன்கம் வந்து அவங்க வந்து செலவழிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எ சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் மணி பிட்வீன் தீஸ் டூ குரூப்ஸ். அப்போ இதுதான் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 2 செக்டார் மாடலில் 11th நீ படிச்சிருப்போமா. ஸோ அடுத்தது பாருங்கள், த கவர்மெண்ட் செக்டார். கவர்மெண்ட் செக்டார் ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக். ஸோ த கவர்மெண்ட் செக்டார் இஸ் ரெஃபர் டு த பப்ளிக் பாடி. செக்டாரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக்ஸ் டிரான்சாக்ஷன் ஆஃப் பப்ளிக் பாடிஸ் அட் ஆல் லெவல்ஸ், சென்டர், ஸ்டேட் அண்டு லோக்கல். லோக்கல் அப்படின்னா உள்ளூராக இருந்தாலும் சரி, வட்டம், மாவட்டம், மாநிலம், அப்புறம் வந்து சென்டர் அப்படின்னு சொல்கிறக்கூடிய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிரான்சாக்ஷனை சொல்கிறது தான் கவர்மெண்ட் செக்டார்னு சொல்கிறோம். சரி, இன் தர் ஒர்க் கன்சர்னிங் சோஷியல் அக்கௌண்டிங், எடே அண்டு பீகாக் ஹாவ் டிஃபைன் கவர்மெண்ட் அஸ் அ கலெக்டிவ் பர்சன் தட் பர்ச்சேஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ஃபர்ம்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க, எடே அண்டு பீகாக் அப்படின்னு சொல்கிறவங்க கவர்மெண்ட்ன்றது ஒன்றும் இல்லை, இஸ் அ கலெக்டிவ் பர்சன், அதாவது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள். அரசாங்கத்தை என்ன சொல்கிறாங்க, ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள். ஏ கலெக்டிவ் பர்சன் அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுது, குட்ஸையும் சர்வீஸையும் எங்கேருந்து வாங்குது, ஃபர்ம்ஸ் கிட்டேருந்து தான் வாங்குது, நிறுவனங்கள்கிட்டேருந்து தான் பெற்றுக்கொள்ளுது. சரியா, தீஸ் பர்ச்சேஸ் மே பி ஃபினான்ஸ் டு டிரான்சாக்ஷன், பப்ளிக் பாரோவிங் ஆர் எனி அதர் ஃபிஸ்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரசாங்கத்துக்கு வாங்கக்கூடிய சர்வீஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வரி விதிக்கிறாங்க. அப்போது அந்த பற்றாக்குறையை பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்கிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் பாரோவிங் அப்படின்னா பொது கடன். மற்ற ஃபிஸ்கல் அப்படின்னா என்னது, மற்ற நிதி மூலமாகவும் கவர்மெண்ட்டுக்கு வந்து வருமானம் வருது. சரியா, ஸோ அதன் மூலமாக கவர்மெண்ட் என்ன பண்ணுது, குட்ஸையும் சர்வீஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்குது. த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் இட்ஸ் டு ப்ரொவைட் சோஷியல் குட்ஸ் லைக் டிஃபென்ஸ், பப்ளிக் ஹெல்த். இப்போ அரசாங்கம்ன்ற ஒரு கவர்மெண்ட் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும், சோஷியல் குட்ஸை வந்து கொடுக்கணும். சோஷியல் குட்ஸ்னால் என்ன அர்த்தம், டிஃபென்ஸ், பாதுகாப்பு. சரியா, அப்புறம் பப்ளிக் ஹெல்த், பொது நலன், அப்புறம் எஜுகேஷன், கல்வி. ஸோ இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து கவர்மெண்ட் தான் இல்லையா. ஸோ அடுத்தது பாருங்கள், திஸ் மீன் சாட்டிஸ்ஃபையிங் த கலெக்டிவ் வாண்ட்ஸ் ஆஃப் சொசைட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சமுதாயத்தினுடைய பேசிக், அதாவது ஒட்டுமொத்த தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது யாரோட வேலை, கவர்மெண்ட். ஹவவர் பப்ளிக் என்டர்பிரைசஸ், போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ரயில்வேஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் த கவர்மெண்ட் செக்டார் அண்ட் இன்க்ளூடட் அஸ் ஃபர்ம்ஸ். இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் சொல்லக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸும் சரி, ரயில்வேஸும் சரி, இது கவர்மெண்ட் செக்டார்லேருந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. இது பொதுத்துறையாக இருந்தாலும் கூட அரசாங்கம் நடத்தக்கூடியது கிடையாது, இது கவர்மெண்ட் செக்டாரில் வைக்க முடியாது. பப்ளிக் செக்டாராக இருந்தால் கூட இதை கவர்மெண்ட் செக்டாரோடைய சேர்க்க முடியாது, இதை தனியாக நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. சரியாம்மா, இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் டாபிக் பாரு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதாவது இது வந்து ஃபாரின் செக்டார்னு வச்சுக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செக்டார் ரைட் த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன், அதாவது மற்ற நாடுகளோடு வைத்திருக்கக்கூடிய பொருளாதார பரிமாற்றம் தான் ஃபாரின் செக்டாரில் சொல்கிறோம். சரியா, இட் கண்டெய்ன்ஸ் இன்கம், எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் லோன் டிரான்சாக்ஷன் அண்ட் அதர் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இன்கம் அண்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னா வெளிநாடுகளிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை குறிக்கும். அதோட கடனாக இருந்தாலும் சரி, மூலதனமாக இருந்தாலும் சரி, ஸோ இங்கேருந்து இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்கமாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட வாங்கின கடனுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் செக்டாரில் வந்து அடங்கும். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் செக்டார், அதாவது மூலதனத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, கேபிட்டல் செக்டார் ரெஃபர்ஸ் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். இங்கே சேமிக்கிறாங்க, முதலீடு செய்கிறாங்க. சரியா, இட் இன்க்ளூட்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப் பேங்க். இதில் என்ன பண்ணுறாங்க, வங்கிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை பற்றி சொல்லுது. சரியா, இன்சூரன்ஸ், கார்பரேஷன்ஸ், இப்போ நீங்கள் எல்ஐசி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்ஐசி கார்பரேஷன் இதெல்லாம் வந்து கார்பரேஷன் ஹவுஸில் தான் வரும். ஃபினான்ஷியல் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபினான்ஷியல் ஹவுஸ் அப்படின்றது வங்கிகளுக்கே நிதி அளிக்கக்கூடியது தான் ஃபினான்ஷியல் ஹவுஸுன்னு சொல்கிறோம். சரியா, இது வந்து பண சந்தையில் இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்களையும் இது சொல்லுது. தீஸ் நாட் என்டர்ஃபியர் இன் டு த ஃபர்ம்ஸ். ஸோ இதை வந்து நிறுவனங்களோட சேராது. எதை பேங்க்ஸு, இன்சூரன்ஸு, ஃபினான்ஷியல் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபர்ம்ஸாக பார்க்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஏஜென்சிஸ் நியர்லி ப்ரொவைட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு த ஃபர்ம்ஸ் ஆக்டிவிட்டி. அப்போது நிறுவனங்களுக்கு நிதி அளிக்கக்கூடிய ஒரு
அமைப்பாக தான் இதை பார்க்குறாங்களே தவிர இதை வந்து ஃபேர்ம்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. அடுத்தது பாருமா, while assessing sectoral contribution to GDP, the economy is divided into three, namely primary, secondary and tertiary sector அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு துறை சார்ந்த பங்களிப்பு, சரியா, ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்னது, ஜிடிபின்னு சொல்லுவோம். அது வந்து கிராஸ் டொமஸ்டிக்கல் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு துறைவாரியான பங்களிப்பை தான் செக்டோரல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதை 3 செக்டராக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி செக்டார், செகண்ட் ஒன் செகண்டரி செக்டார், தேர்ட் ஒன் டெர்ஷியரி செக்டார்னு நம்ம பிரிக்கிறாங்க. அடுத்தது பாருமா, இன்டர்நேஷ்னல், அதாவது நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். நவ் வி ஆர் கோயிங் டு see about the நேஷ்னல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலம். இதை வந்து நம்ம சுட்டி காட்டக்கூடியது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேஷ்னல் இன்கம். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், இண்டிகேட்டர் ஆஃப் த வெரிஃபிகேஷன் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேசிய வருவாய். நேஷ்னல் இன்கம் இஸ் கன்சிடர் ஆஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் த எக்கனாமிக் வெரிஃபை ஆஃப் த கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நலம் இதை வந்து நமக்கு சுட்டி காட்டக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் நேஷ்னல் இன்கம். அதனால தான் அது இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் அ கண்ட்ரி இஸ் மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தர் ஜிடிபி பர் கேபிட்டா அண்ட் தர் ஆனுவல் க்ரோத் ரேட். ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த அடிப்படையில் சொல்லப்படுது தான் அந்த நாட்டினுடைய ஜிடிபி பர் கேபிட்டா, அதை வச்சு தான். ஸோ ஆனுவல் க்ரோத் ரேட், அதாவது வருஷம் அதனுடைய வளர்ச்சி விதியின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து சொல்லலாம்னு சொல்கிறாங்கம்மா. எ கண்ட்ரி வித் ஹையர் பர் கேபிட்டா இன்கம் இஸ் சப்போஸ் டு என்ஜாய் கிரேட்டர் எக்கனாமிக் வெல்ஃபேர் வித் எ ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இப்போ ஒரு நாட்டில் வந்து பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய தலை வருமானம், அதாவது பர் கேபிட்டா இன்கம் சொல்கிறது. ஸோ அந்த நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேரும் கிரேட்டராக இருக்கும். ஸோ அதாவது ஒரு பொருளாதார நலன் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான நிலை வந்து மேம்பாட்டான நிலையான இருக்கும். ஸோ ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவோம் அது, சரியா. நெக்ஸ்ட்டு பாரு, பட் த ரைசிங் ஜிடிபி ஆர் பர் கேபிட்டா இன்கம் நீட் நாட் ஆல்வேஸ் ப்ரமோட் எக்கனாமிக் வெல்ஃபேர். அப்போ ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேரை இந்த ஜிடிபி மட்டுமே வந்து பெர் கேபிட்டா இன்கம் மட்டுமே ப்ரமோட் பண்ணிடுமா அப்படின்னா எப்போதும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக வரணும், நிறைய லாபம் வரலாம். ஆனால் அந்த லாபம் மக்களினுடைய பொருளாதார நலத்தை வந்து பாதிக்காதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாமா. The economic welfare depends upon the composition of goods and services provided. அப்போது ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர் பொருளாதார நலன் எதை சார்ந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சார்ந்திருக்கு. The greater the proportion of capital goods over consumer goods, the improvement in economic welfare will be lesser. அப்போ ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ அப்படின்னா கன்சூமர் குட்ஸை தாண்டி கேபிட்டல் குட்ஸை வந்து உற்பத்தி பண்ணும்போது. ஸோ கன்சூமர் குட்ஸுங்கிறது நம்ம அன்றாட வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டைரி ப்ராடக்டை சொல்லலாம், வெஜிடபிள்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்கிறது என்னது, இப்போ காரை உருவாக்கக்கூடிய குட்ஸ் வந்து கேபிட்டல் குட்ஸ். அப்போ கன்சூமர் குட்ஸுக்கு பதிலாக கேபிட்டல் குட்ஸை வந்து நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணோன்னா அதனால பொருளாதார நலன் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. Similarly, the production of luxurious is meant for rich classes. இப்போ ஆடம்பர பொருட்களை உற்பத்தி பண்ணால் அது என்ன பண்ண முடியும், ஏழை மக்களுக்கு போய் சேருமா, கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட உற்பத்தி பண்ணால் ஏழை மக்களோட பசியையோ வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதுன்னு சொன்னேன். அது யாரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், வசதியானவங்களுக்கு தான், சரியா, பணக்காரருக்கு மட்டுமேன்னு சொன்னேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையர் ஜிடிபி வித் கிரேட்டர் என்விரான்மெண்டல் ரெசார்ட்ஸ் such as air, water and soil pollution will be little economic welfare. ஸோ இப்போ நம்மளை சுற்றி உள்ள காற்று, தண்ணி, மண் இதெல்லாம் கெடுத்து இதெல்லாம் வந்து நம்மளோட சுயலாபத்திற்காக அதை வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம பர் கேபிட்டா இன்கம் வந்து ரைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால், அது மூலம் நிறைய வருமானம் வந்துச்சுன்னு சொன்னால்
இன்கம் நிறைய வரும், ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நலன் என்ன செஞ்சிடும், பாதிக்கப்படும். சரியா, எக்கனாமிக் வெல்ஃபேர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்கம்மா. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன், லிட்டில் எக்கனாமிக் வெல்ஃபேர். அதாவது இப்போ நம்மளை சுற்றி உள்ள காற்று, தண்ணி, மண் இதெல்லாம் கெடுத்து, இதெல்லாம் வந்து மாசுபடுத்தி பொல்யூட் பண்ணி நம்மளோட சுயலாபத்துக்காக அதை ஓயர் எக்ஸ்ப்ளாய்டேட் பண்ணி அதன் மூலமாக வந்து வருமானம் உயர்ந்துச்சுன்னா, அது மூலம் நிறைய வருமானம் பார்த்தோன்னு சொன்னால் என்னாகும், இன்கம் நிறைய வரும். ஆனால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நலன் பாதிக்கப்படும். பொருளாதார நலன் எக்கனாமிக் வெல்ஃபேர்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதான் செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். தேர்ட் ஒன் பாருமா, த ப்ரொடக்ஷன் ஆஃப் வார் குட்ஸ் வில் ஷோ த இன்க்ரீஸ் நேஷ்னல் அவுட்புட் பட் நாட் வெல்ஃபேர். இப்போ வார் குட்ஸை வந்து நம்ம நிறைய உற்பத்தி பண்ணுறோன்னு வச்சுக்கோவே, நம்ம நேஷ்னல் அவுட்புட் வந்து அதில் அதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து வார் குட்ஸ் வந்து இவ்வளோ ப்ரொடக்ட் பண்ணுறோம், ஆனால் அதே நேரத்தில் வார் குட்ஸ்னால் நம்மளுடைய பொருளாதார நலம் வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர் வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. சரியா, ஃபோர்த் ஒன் பாருமா, அண்ட் இன்க்ரீஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் may be due to employment of women and children of forcing worker to work for long hours, but it will not promote economic welfare. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு, அதிகமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், உமன்ஸ் வந்து நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்கள வந்து பெண்களை வந்து நிறைய வேலைக்கு அமர்த்துகிறோம், குழந்தைங்களை வேலைக்கு அமர்த்துகிறோம், அவங்கள அதிக நேரம் வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், ஆனால் அது வந்து அவங்களுடைய பொருளாதார நலனை வந்து மேம்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, the physical quality of life index PQLI is considered a better indicator of economic welfare. It includes, நீங்கள் 11th நீ படிச்சிருப்ப, PQLI physical quality of life index. அப்போ இதை வந்து பொருளாதார நலனை வந்து கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டு எண்ணாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இதை சரியா, இது எக்கனாமிக் வெல்ஃபேரை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அந்த எக்கனாமிக் வெல்ஃபேரை சொல்லக்கூடிய ஒரு சரியான இண்டிகேட்டர்னு எதை சொல்கிறோம், PQLIன்றதை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி சொல்கிறாங்க. பார்த்தோம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஒரு தனி மனிதனுடைய எதிர்பார்க்கப்பட்ட வாழ்நாள், அப்புறம் அந்த லிட்ரஸி, அவனுடைய படிப்பறிவு பற்றி, இந்த மூணுத்தையும் பற்றி இது பேசுகிறதுனால தான் இந்த PQLI அப்படிங்கிறத பெஸ்ட் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய PQLI அப்படிங்கிறதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் என்ன, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். சரியாம்மா, நேஷ்னல் இன்கம் அண்ட் எரோஷன் ஆஃப் நேஷ்னல் வெல்ஃபேர். அப்போ நேஷ்னல் வெல்த்தை வந்து நம்ம சுரண்டுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். ஃபார் அச்சீவிங் ஹையர் GDP, லார்ஜ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் டிப்பர்ஸ் ஆஃப் டேமேஜ். நம்ம அதிகமாக வந்து பர் கேபிட்டா இன்கம், அதாவது GDP வேணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேணுங்கிறதுக்காக நம்ம இயற்கை வளங்களை என்ன செய்கிறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து தேவைக்கு அதிகமாகவே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம வந்து அதை பொல்யூட் பண்ணுறோம். ஸோ எதுக்காகனா GDPக்காக. திஸ் மீன்ஸ் ரிடக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபார் ஃப்யூச்சர் க்ரோத். அப்போ இது எதை மீன் பண்ணுது, எதிர்கால வளர்ச்சிக்கான பொட்டன்ஷியல், அதாவது வருங்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பொட்டன்ஷியலான வாய்ப்பை வந்து நம்ம குறைச்சிடுறோம். ஹென்ஸ் இட் இஸ் சஜஸ்டட் தட் while assessing national income, loss of natural resources should be subtracted from national income. அதனால தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் இன்கம் வந்து அசஸ் பண்ணும்போது லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எவ்வளோ இயற்கை வளங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நேஷ்னல் இன்கம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம், சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக நேஷ்னல் இன்கம் வந்து
கரெக்டாக மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நேஷ்னல் இன்கம்மை நம்ம அசஸ் பண்ணும்போது லாஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸை அதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணுன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. Fourth one, national income in terms of US dollar. Then Indian national income, it express the US dollar. The format looks is very low. அப்போ நம்மளோட இந்தியன் நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம யூஎஸ் அமெரிக்காவோட யூஎஸ் டாலரோடைய ஒப்பிடுறோம். ஸோ அப்படி ஒப்பிடும்போது அதோடைய மதிப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இஃப் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி மெத்தட் இஸ் அடாப்டட் இந்தியா லுக்ஸ் பெட்டர். அப்போ வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி சரியா, இந்தியாவுடைய வாங்கும் திறனோடு ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து சிறந்ததாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்கம்மா. நெக்ஸ்ட்டு பாரு 2.9.5 சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட், சமூக மற்றும் சுற்றுப்புறத்துக்காக கூடிய செலவு. While producing economic goods, many environmental and social factors are also generated. அப்போ நம்ம பொருளாதாரம் சார்ந்த பொருட்களை உருவாக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா சுற்றுப்புறம் சார்ந்த சில பிரச்சனைகள் வந்து ஏற்படுது, சமுதாயத்துக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் உருவாகுது. ஹென்ஸ் தே ஆல்சோ மஸ்ட் பி கன்சிடர் while eliminating நேஷ்னல் இன்கம். இப்போ நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணும்போது இதையும் அதாவது சோஷியல் ப்ராப்ளத்தையும் என்விரான்மெண்டல் ப்ராப்ளத்தையும், இப்போ ஒரு ஆத்தோரமாக ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஸோ ரிவர் சைடு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, லெதர் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அந்த லெதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்டேஜ் எல்லாம் அந்த ரிவரில் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து மிக்ஸ் ஆகும்போது இதனால் என்ன பயன்படுத்தக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அப்போ அதுக்காக அரசாங்கம் வந்து செலவு பண்ணும். ஸோ இந்த லெதர் இண்டஸ்ட்ரியில் வந்து செலவு பண்ண மாட்டேன், அப்போ அரசாங்கம் செலவு பண்ணும். இது வந்து நமக்கு இதுதான் சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் காஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இதையும் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கம்மா. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து செகண்ட் லெசன் ஓவர் ஆகுதுமா சரியா. புக் பேக்கில் உள்ள ஒன் வேர்டை ஆன்சர் அங்கேயே இருக்குது, பார்த்து மார்க் பண்ணி வச்சுக்கோ சரியா. கைடு அனுப்பிச்சிருக்கேன், அதை பார்த்து கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சால் மார்க் பண்ணு, இல்லாட்டி கைடை பார்த்து படி. தேங்க்யூடா.